நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ராகு கேது பெயர்ச்சி. ஆக்சுவலாக ராகு பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம் ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆகிடுச்சு, 26/4/2025. இருந்தாலும் திருக்கணித பிரகாரம் தான் நம்ம இப்போது ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதுவும் கரெக்டாக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்று நேர்களாகி நீங்கள் தான் சொல்லிட்டு வரீங்க. ஸோ அந்த வகையில் வரக்கூடிய 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை திருக்கணித பிரகாரம் ராகு கேது பயிற்சி ஆகிறது. ராகு கேது பயிற்சி பற்றி சொல்லணும்னாக்கா, எப்படி குரு பயிற்சி முழு சூப்பராக இருந்து நல்ல விஷயங்களை செய்கிறாரோ, குரு பலம் வந்தால் எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்க. குரு பார்க்க கோடி நன்மை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போது ராகு கேது ரெண்டு பேருமே இடமிருந்து பலமாக பயிற்சி ஆகக்கூடியவங்க. அவங்களுடைய பார்வை பலனும் இடமிருந்து பலமாக தான் இருக்கும். 3, 7, 11 இந்த 3 பார்வை பலன்களுமே ராகுக்கும் கேதுக்கும் உரியதாக சொல்லப்படுது. அதை பற்றி இப்போ நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். முதல்ல பொது பலன் சொல்ல போகிறேன், அப்புறம் 12 ராசிக்கு உண்டான பலன் சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த ராகு கேது பேச்சில் இருக்கிற கெடுபம் குறைஞ்சி நற்பல ஏற்படும் சொல்லிட்டு இப்போ என்னோட குருநாதர் வணங்குறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தேமிகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய ஆத்மாதேவன் மகாகாலவன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தேமிகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். இன்னும் உபாசன மகாவாராகி. ஓம் அகிஷத் வஜாய வித்மிகே சண்டகஸ்தாய தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இப்போது பொது பலன் பார்க்கணும். அப்போது இதனால் வரைக்கும் ராகு பகவான் மீனராசியில் இருந்தார். அதே போல் கேது பகவான் கன்னிராசியில் இருந்தார். இப்போது வரக்கூடிய பயிற்சியில் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகு பகவானும், கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கு கேது பகவானும் பயிற்சி ஆகிறாங்க. இதனால் ஏற்படக்கூடிய பொது பலன்கள் என்னென்னு பார்க்கும்போது, இப்போது ராகு பகவான் சனியுடைய வீட்டில் வரார். சனி தான் ராகுக்கு தந்தை வழி உறவாக சொல்லப்படுது, தந்தை வழி உறவு. அப்போ அப்பேற்பட்ட அந்த கும்பராசியில் வரும்போது பல பிரச்சனைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு, வீட்லேயும் நாட்டிலையும் பிரச்சனைகள் வர்றது, எதிர்பாராத ஆபத்து, எதிர்பாராத விபத்துக்கள், போர் மீண்டும் பயமுறுத்தி பண்ணுறது, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது பிரம்மாண்டமாக இருக்க போகக்கூடிய விஷயம், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இப்படி தான் நடக்க போகுது. இது பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கேது கன்னிராசியில் இருந்தார், புதனுடைய வீட்டில் இருந்தார். இப்போது சிம்ம ராசிக்கு சூரியனுடைய வீட்டில் இருக்கார். அப்போ சூரியனுக்கும் கேதுக்குமே பகை தான் சொல்லப்படுது. அப்போ 2 பேருமே பகை வீட்டில் தான் குடியமர்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே அவர்கள் பாபகிரகங்கள் நிழல்களையும் சொல்லப்படுது. அப்போது இன்னும் எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றினார் போல அப்படி சொல்லுவாங்க பழமொழி. அதுதான் இப்போ நடக்க போகுது. அப்போ கேது பகவான் சிம்மராசியில் வரும்பொழுது உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை. முக்கியமாக அரசியல், சினிமா, முக்கிய விஐபின்னு சொல்லலாம், விவிஐபிலாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை வரக்கூடிய அமைப்பாக இப்போ இருக்க போகுது. நிறைய ஆபத்து விபத்துகள் ஏற்பட போகுது. இருந்தாலும் நன்மையான பலனும் நடக்கும். அதை நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும்போது விரிவாக சொல்ல போகிறேன். அதனால் அந்த ராகு கேது பயிற்சி நீங்கள் கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா இந்த ஆபத்து விபத்துகளிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். அதுக்குண்டான பரிகாரம் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி இப்போது அடுத்ததாக 12 ராசிகளுடன் பலனை பார்ப்போம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ராகு கேது பலன் தான் சொல்ல போகிறேன். அந்த வகையில் இப்போது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ராகு பகவான் 8ஆம் இடத்துலையும் கேது பகவான் 2ஆம் இடத்துலையும் வந்திருக்கார். அப்போது பயப்பட வேண்டாம். 2இல் கேது 8இல் ராகு இருந்தால் ராகு கேது தோஷம்னு சொல்லுவாங்க. அது ஜாதகத்துலேயும் சொல்லுவாங்க. கோச்சார மறுப்பில் வரும்போதும் அந்த தோஷம் வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். இது வரைக்கும் உங்களுக்கு அஷ்டம சனியிலிருந்து விலகிடுச்சு. அது இல்லாமல் குருவுடைய பார்வை பலன் நல்ல விஷயமாக நடக்க போகுது. அதனால் இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது 8இல் ராகு வந்திருக்கனால என்னென்ன பலன்கள் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள், திடீர் சந்திப்புகள் இப்படிலாம் ஏற்படும். நல்லா கேட்டுங்க. கடகராசிக்காரங்களுக்கு பழமையான நட்புகள், எப்பயோ விட்ட நட்புலாம் இப்போ தொடரப்போகுது. நிறைய பேர் உங்களுக்கு கான்டாக்டில் இருக்க போகிறாங்க. நல்ல விஷயம் நடக்க போகுது. அவங்க மூலிமா உதவிகள் ஒத்தாசல் கிடைக்கும். விட்டக்குறை தொட்டார்னு சொல்கிறேன். அந்த மீண்டும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். அதெல்லாமே இப்போ நடக்கும். அது மாதிரி நடக்கும்.
ஆயுள் பயம் சில நேரங்களில் வந்து போகும். ஏனென்றால் ராகு இருப்பதனால் சனியோட வீட்டில். இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் அடிக்கடி உடனே மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் சிறந்த ஒரு வழியாக சொல்லப்படுது. அது இல்லாமல் கேது பகவான் 2ஆம் இடத்தில் உட்காந்துருக்கனால தனம், கொடுக்கல் வாங்கல், குடும்பம் இது மாதிரி சமயத்த விஷயத்தில் கொஞ்சம் அமைதி குறைந்து பிரேக்கப் ஆகி அப்படி நடக்கும். அதனால் நடக்காமல் போயிடாது. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் பிரச்சனை வரும், அப்புறம் நடந்துடும். கேட்டதில் கடன் கொஞ்சம் லேட்டாக கிடைச்சிரும். அதே மாதிரி குடும்பத்துலேயும் சில சிறு சிறு சண்டைச்சரவு வந்து அப்புறம் போயிடும். இதெல்லாம் போயிடும், நிரந்தரமாக இருக்காது. அதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்போது பொதுவாகவே கடகராசிக்காரங்களை பிறந்தவங்களுக்கு அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அப்போ இந்த ராகு கேது இருந்தாலே நாக வடிவில் தான், நாகப்புற்று நாகவல்லி அம்மன் கோயிலுக்கு சென்று தொடர்ந்து நீங்கள் இறை வழிபாடு செய்து வர வேண்டும். ராகுக்கு சனிக்கிழமையும் கேதுவுக்கு செவ்வாய்க்கிழமையும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிழமைகள் போய் வழிபடலாம். பொதுவாகவே செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமைகள் எல்லாமே அம்மன் வழிபாடு உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் போய் நீங்கள் வழிபட்டு வரலாம். அங்கே சென்று புற்று உள்ள நாக அம்மனை வணங்கி புற்றுவை சுற்றி மஞ்சள் குங்குமம் தூவி கற்பூரம் ஏற்றி வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் புற்று உள்ள கோயிலுக்கு பால் கண்டிப்பாக நீங்கள் விடணும். அந்த அம்மனுக்கும் பால் அபிஷேகம் பண்ணலாம். உங்களால் முடிஞ்சே செய்யலாம். இல்லை பால் அபிஷேகத்தில் கலந்துக்கலாம், அதை தரிசனம் பண்ணலாம், இதெல்லாம் செய்யலாம். தான தர்மங்கள் பார்க்கும்பொழுது நிறைய திருநங்கைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவனை இழந்தவர்கள், இவங்களும் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். இதெல்லாம் இந்த தான தர்மம் பண்ணும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா ராகுகேதுவோடைய கொடூர பார்வை குறைஞ்சி நன்மை தான் நடக்கும். எல்லா கிரகங்களுமே நம்ம நன்மை செய்யும் போது நம்மளுக்கு வந்து தொந்தரவு செய்ய மாட்டாங்க. நம்ம தீமை செஞ்சாலும் தான் அதை தீமையாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆக்குவாங்களே தவிர, நன்மை செய்யும் போதும் தான தர்மம் செய்யும் போதும் நல்ல எண்ணங்களோடு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க ஆதரிப்பாங்க. அந்த வகையில் உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது. இது இல்லாமல் இந்த கடகராசிக்காரங்க இந்த ராகு கேது பயிற்சியில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பிரம்மாண்டமான ஒரு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும். அரசியலில் ஒரு மிகப்பெரிய நிலை, சினிமாவில் ஒரு மிகப்பெரிய நிலை, வாய்ப்புகள் தேடி வரும். அதுதான் முக்கியமான விஷயம். ராகு வந்து வாய்ப்பை கண்டிப்பாக கொடுப்பார், அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அது இல்லாமல் கேது வந்து சில விஷயங்களை பிரேக்கப் கொடுத்தாலும் உங்களுக்கு வழிகாட்டி உதவுவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய தியான மார்க்கமாக போகணும். நிறைய ஜபம், தபம், தியானம் இதெல்லாமே போயிட்டு வரலாம். நிறைய தியானம் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா நல்ல தியானமாக இருந்து அதை கற்றுக்கலாம். நீங்கள் இறை வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். அம்மன் வழிபாடு சென்று வரணும். பெரும்பாலும் பௌர்ணமியிலே அம்மனுடைய வழிபாடு, முனி நிலவன்னைக்கு வழிபாடு பண்ணிட்டு வருது ராகு கேதுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகுது, தீமை செய்யாது. அதனால் இருக்கக்கூடிய பலன்கள் பார்க்கும்பொழுது ராகு வந்து நன்மை தான் செய்வார். கேதுவும் சிறிது நன்மை சிறிது தீமை கலந்து செய்ய போவார். அப்போது நான் சொல்லக்கூடிய இந்த இறைப்பறிகள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் பாம்பு வைத்திருக்கும் தெய்வங்களாக விநாயகர், முருகர், அம்மன், சிவன், பெருமாள் எல்லாமே பாம்பு தரிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட தெய்வங்களை நீங்கள் நோக்கி வணங்கி வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நன்மை தான் செய்யும், தீமை குறைஞ்சிரும், கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் தான் ஏற்படும். நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழப் போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.